ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ப்ரான் கறி தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலானது இது. வந்துட்டு லோ கார்ப் டயட்டுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் வந்துட்டு நம்ம ப்ரான் அப்படின்றதே வந்து ரொம்பவே வந்து ப்ரோட்டீன் அதிகமான ஒரு டிஷ்ன்னு தான் சொல்லணும். அது கூட வந்துட்டு நம்ம கோகோனட் மில்க்கு கோகோனட் ஆயிலெலாம் வந்து ஆட் பண்ணி செய்கிறதுனால இது வந்து லோ கார்ப் டயட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். வாங்க ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 kg ப்ரான் எடுத்து அதை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். ப்ரான் கறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி 1-2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். 2 இஞ்சி பீசஸும் ஒரு 4 பூண்டும் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் நிறைய சேர்த்துக்குவீங்க அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்படி தான் அரைச்சிக்கணும். இந்த அளவு தான் இருக்கணும். தண்ணி வந்து ரொம்ப விட்டுறாதீங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூன் விட்டால் போதும். இந்த அளவு தண்ணி விட்டால் போதும். அதுவே நல்லா மைய அரைஞ்சிரும். கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனில் எடுத்திருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சதும் அதே ஸ்பூனில் சோம்பு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு இப்போது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம மிக்சியில் இந்த பேஸ்ட்டை அரைச்சும் போது அந்த வந்து தண்ணியை வந்துட்டு அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பேஸ்ட்டில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமாகவே வச்சுருங்க. இப்போ இந்த டைமில் ப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான் வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருங்க. அதில் வந்து ஒரு குடல் மாதிரி ஒன்று வரும், அதை எடுத்துருங்க. இல்லைனா வந்து குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. இப்போ இதை நல்லா கிண்டிடுங்க. இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் உப்பு காரம்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது மூடி இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. இது வந்து நல்லா ஒரு 1 மினிட் வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்துட்டு இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு கேரளா டிஷ். இதில் வந்துட்டு புளி தண்ணி வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் வந்து நம்ம லோ கார்ப் டயட்டில் இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து புளி வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றது வந்து தான் என்னோடய சஜஷன் அது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக, ரொம்ப தேவையில்லை, ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். விட்டுக்கலாம். விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு நிமிஷம் வந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம்.
இப்போ 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் இது கூட வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 1/4 மூடி மட்டும்தான் எடுத்திருக்கேன். திக்காக எடுத்துக்கோங்க, தண்ணி கலக்காமல். இப்போ இது ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அப்புறம் இறக்கிடலாம் நம்ம. ஏன்னா ப்ரான் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட கேரளா ப்ரான் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க, இது வந்து மெயின்டெனன்ஸ் டயட் கிடையாது, நீங்கள் வந்து ஃபுல்லாகவே டயட்டில் இருக்கீங்க, ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கீங்க அப்படின்னா ரைஸில் வந்து இது ஆட் பண்ணி சாப்பிடாதீங்க. நீங்கள் வந்துட்டு காலிஃப்ளவர் ரைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி, காலிஃப்ளவர் இட்லி இதெல்லாம் பண்ணி சாப்பிட்லாம். அது கூட இதை வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.